ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இதில் ஒரு டிப்ஸும் ஒன்று சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். சுகர் பீட், 5mm பீட், ரைஸ் பீட் இல்லைனா வீட் பீட் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். துளிப் நீடில் பழகினவங்க நீங்கள் துளிப் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். துளிப் நீடில் வராதவங்க நார்மல் நீடில் இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுடைய ப்ளவுஸுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு நீடில் நீங்கள் நார்மல் நீடில் த்ரெட்டை ஆட் பண்ணிக்கிட்டு 2 த்ரெட்டாக எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸ்மால் சைஸில் நான் ஸ்லீவ் வரைஞ்சிருக்கேன். நீங்களும் இதை போல் வரைஞ்சிக்குங்க. இது ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடியும் நீங்கள் மார்க்கிங் பண்ணுவீங்க இல்லையா, ஸ்லீவ் மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டிச் நீங்கள் அழகாக டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்லீவில் நீங்கள் போடும்போது கொஞ்சம் நீங்கள் இங்கே கொஞ்சோண்டு விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் சரி த்ரெட்டில் 2 லைன் போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணலாம். நான் இன்றைக்கி சரி த்ரெட்டில் நான் போடலை, டேரெக்டாகவே சுகர் பீடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் சரி த்ரெட்டில் லைன் நீங்கள் போட்டுட்டும் அது கூடவே நீங்கள் சில்க் த்ரெட்டும் ஒரு லைன் நீங்கள் போட்டுட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பீடை ஆட் பண்ணியும் நீங்கள் இந்த ஸ்லீவ் டிசைன் நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், சுகர் பீடு எடுத்துருக்கேன். சுகர் பீடு எடுத்து இப்போ ஆரி நீடில் யூஸ் பண்ணும்போது 2 பீடாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க, அதில் நாட் போட்டுருவீங்க. ஆனால் இதில் நார்மல் நீடில் அப்படி போட முடியாது. ஸோ அதுக்கும் ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது, அது நான் என்னென்னு நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துக்குங்க. இந்த லைன் ஃபுல்லாக எத்தனை பீடு ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபினிஷிங் வருமோ அத்தனை பீடு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நீடில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பார்த்தீங்களா, பண்ணிடுங்க. இதுலேயே ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ண, ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும், 2 பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பீடுக்கு கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா பாருங்கள் இது மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண, அந்த கேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறம் இது நகராமல் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 கேப்பு நடுவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. இந்த ஸ்டிச்சிங் டைட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 2 பீடுக்கு கேப்பில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். 3 பீடாக நீங்கள் கேப்பில் ஸ்டிச் பண்ணாதீங்க. 2 பீடுக்கு நடுவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாதான் உங்களுக்கு இது நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் 2 பீடாக எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இதே போல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க்கும் சீக்கிரமாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். அது ஒரு ஃபினிஷிங்கும் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, 2 பீடுக்கு கேப்பில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதே போல் இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பீடு நகரில் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அடுத்த டிசைன் போடணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பென்சிலில் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் டிசைன் நீங்கள் போடுங்க. ஏன்னா இப்போ நான் டேரெக்டாக போடுவேன், உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள்
இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டிசைனாக வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீடில் வந்து கீழேருந்து எடுங்க. எடுத்துட்டு ஒரே ஒரு வீட் பீட் இல்லைன்னா ரைஸ் பீட் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்போது இந்த பீடுக்கு நடுவில் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுகர் பீட் நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு மிடில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நீங்கள் வந்து பீடு வந்து எடுங்க. எடுத்துட்டு நம்ம லைன் அடுத்த லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து நீங்கள் இந்த வீட் பீடை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது பக்கத்துலேயே இருக்கிறப்பல நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சைடாக இருக்கிறப்பல நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் அது வரைஞ்சிருக்க மேலே நான் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கிராஸாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த நீடில் வந்து எடுத்துட்டு இப்போ மறுபடியும் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டிவாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். வி ஷேப்பில் இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி எடுங்க பீடு, ஏன்னா இந்த பீடும் வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து போடணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் போடும் போது இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபினிஷிங் எப்படி ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே போல் ஃபினிஷிங்கும் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ எனக்கு இங்கே வந்து நான் ஸ்மாலாக வரைஞ்சிருக்கனால எனக்கு இங்கே ஃபினிஷிங் வந்து வரல. நீங்கள் போடும் போது இந்த சைடு எப்படி வந்திருக்கோ அதே போல் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், இதோட மிடில் வந்து எடுங்க. 2 பீட் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, ரைஸ் பீடு எந்த பீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரு 5 mm பீடு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மிடில் வந்து நீங்கள் இந்த 5 mm பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை ஆரி நீடில் போடுறவங்களும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதே போல் ஒவ்வொரு அந்த பீடுக்கு சென்டர்லேயே நீங்கள் வந்து இதை போல் 5 mm பீடை வந்து எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே ஆட் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த இடத்துல இதே மாதிரி போட்டு இருந்தேன்னா இதே மாதிரி இந்த நடுவில் பீடு வந்திருக்கும். ஸோ நான் வந்து பாதிலே ஃபினிஷிங் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இத்தனை பீட் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ரைஸ் பீட் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதோட மிடியில் ரெண்டுமே ஜாயின் ஆகிற பாருங்கள். அந்த இடத்துல மறுபடியும் ஒரே ஒரு ரைஸ் பீடு இல்லை வீட் பீடு வந்து எடுத்துக்குங்க. அது கூட வந்து ஒரே ஒரு சுகர் பீடு வந்து ஆட் பண்ணிக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து நீங்கள் எந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலான்னு கீழே வந்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதோட ரேட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ரேட்டுக்கு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு போட்டு தரலாம் நான் கீழே உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் போடலான்னு நான் சொல்லுவேன். நீங்களும் வந்து எந்த ரேட்டுக்கு போடலான்னு நீங்களும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அது மற்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக பழகுறவங்களுக்கு என்ன ரேட்டுக்கு போடணுன்னு தெரியாது இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் அதே போல் அந்த கேப்பில் நீங்கள் வந்து இந்த பீடை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சுகர் பீடு வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு பீடு மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்லீவோட மிடில் வந்து ஒரு 5 mm பீடு வந்து எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பீடை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் எடுத்து
இந்த பீடு வந்து ஸ்டிச் பண்ணி இருக்கேன் பாருங்கள். அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றி என்ன பண்ணுங்க, த்ரெட்டை வந்து கீழேருந்து நீங்கள் எடுத்துட்டு சுகர் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரி நீடில் நீங்கள் யூஸ் பண்ணும் போது 2 பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதில் வந்து அப்படி பண்ணால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஈஸியான மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இது வந்து நீங்கள் டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம், ட்ரிக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்கள் எல்லாருக்கும் நார்மல் நீடில் போடுறவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை பீடு ஆட் பண்ண முடியுமோ அத்தனை பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சிங்கிள் பீடாக நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் 8 பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல உங்களுடைய பீடுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இது பக்கத்துலேயே நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் இந்த நீடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் வந்து இருக்கும். இப்போ இந்த பீடம் வந்து அசியம் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 பீடுக்கு மிடில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இது சிம்பிளாகவே நான் சொல்லித்தரேன். இப்போ அங்கங்கே வந்து நான் மார்க்கிங்காக டாட் வச்சுருக்கேன். நீங்கள் பென்சிலில் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து நீடில் கீழே இருந்து நீங்கள் எடுங்க. ஸ்டிச் பண்ணணும். ஒரு சுகர் பீடு வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை 2 mm பீடு எடுத்து நீங்கள் அங்கங்கே புட்டாஸ் போல் நீங்கள் வச்சாலும் இது வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நான் சொல்லி கொடுக்குற இந்த சிம்பிள் மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து புதுசாக பழகிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் வந்து எங்கெல்லாம் நீங்கள் போடலாம். ஸ்லீவ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் மாடலில் போட்டிருக்கோம்ல இந்த டிசைனு, இதை வந்து நீங்கள் நெக்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போடலாம். அதுவும் வந்து சேமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு அதை வீடியோவாக நீங்கள் வந்து ஸ்டிச் அனுப்புங்க. நான் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நான் போஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கும் வந்து பார்க்கும்போது அது என்கரேஜாகவும் இருக்கும், எனக்கு அது வந்து மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து நீங்கள் டாட் வச்சுட்டு நீங்கள் போடும்போது அது உங்களுக்கு வந்து ஈவனாகவும் இருக்கும். அது வந்து ஃபினிஷிங்காக வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து கிளாஸ் 1. அடுத்தடுத்து என்னுடைய வீடியோவில் ஆரி ஸ்டிச்சிங் வீடியோ நான் எல்லாமே போட்ட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் நீங்கள் ஆரி ஒர்க் வீடியோ நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்து அழகாக கற்றுக்கலாம். அதில் என்ன உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டு நாட் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வந்து ஸ்லீவ் டிசைன் மாடல் வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சின்ன டிப்ஸும் சொன்னேன் இல்லையா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, நீங்கள் பீடை வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக கோத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேப்பில் 2 பீடுக்கு கேப்பில் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் அதுவும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நார்மல் நீடில் ஆரி ப்ளவுஸ் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.